இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், விசுவாசத்தால் உதவுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். When Jesus saw their faith, he said unto the sick of the palsy, Son, thy sins be forgiven thee. Mark chapter 2 verse 5. என கண்மானவர்களே, இங்க என்ன நடக்குது? இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் பேரு. அந்த தூக்கிட்டு வர்ற பீப்புளோட விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, மகனே, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அது இன்னைக்கு உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றார். என கண்மானவர்களே, நாம இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்களுக்கு என்கிட்ட இருக்கிறதுல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன கேட்கிற கேள்வி அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தால் உதவி செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்றாரு. அப்போ அந்த வீட்டுல பயங்கர ரஷ் ஆயிருச்சு. இத கொஞ்சம் பேர் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க வீட்டுல ஒரு திமிர்வாதக்காரன், அதாவது எழுந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையா கட்டிலோட படுத்திருக்கான் ஒருத்தன். அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, தூக்கிட்டு இயேசு கிறிஸ்து கண்டிப்பா இவனை ஹீல் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தோட அவங்க கொண்டு வர்றாங்க. இங்க பார்த்தா அந்த வீட்டை சுத்திலும் கூட்டம் பயங்கரமா இருக்கு. அவங்களால உள்ள போக முடியாது. ஜீசஸ் பக்கத்துல போய் அவர்கிட்ட பேச முடியாது. இம்மிடியேட்டா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டோட கூரையை பிரிச்சிடுறாங்க. கூரையை பிரிச்சு அந்த கட்டிலோட அந்த பர்சன், அந்த திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. அப்பந்தான் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை பேசுகிறார். என கண்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த மனுஷன் படுத்த படுக்கையா இருந்தவன், இயேசு கிறிஸ்துன்ற பேரை கூட அவன் கேள்விப்பட்டிருப்பானு தெரியாது. இயேசு செய்யற அற்புதம் தெரியாது. இயேசு எதை பத்தி பேசுறாரு, எங்க போய் பிரசங்கம் பண்றாரு, பீப்புள் எல்லாம் எதுக்காக போறாங்க, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் படுத்த படுக்கையா இருக்கான். அவனை சுத்திலும் அவனை இருக்கிறவங்க அந்த நியூஸை கொண்டு போயிருப்பாங்களா தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு இந்த பிரசன்ட்ல இருந்தா கூட கையில மொபைல்ல யூடியூப்ல பார்த்து, ஓ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, இவர் இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு எந்த நாலேஜும் கிடையாது. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அவன் கூட இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசு இந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு விசுவாசிச்சு என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு நாம நம்ம நினைக்கலாம், நான் வைத்திருக்கிற தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும் பிரதர், எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை வளர்க்கும் பிரதர், இது எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி இந்த பீப்புள் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மனுஷனுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? சுகம் கிடைச்சிருக்காது. அதாவது நாம தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்மோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அதாவது நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் பெருக பண்ணினார். அதாவது அந்த பஞ்ச காலத்தில் தேவன் மேல் விசுவாசமா இருந்து அவன் விதைச்சான், அதனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு மட்டும் எடுத்திருப்பாரா? அவரோடு இருந்த எல்லாருமே அதுல பங்கெடுத்திருப்பாங்க. இதே போலதான் இங்க இந்த வசனத்துல கிளியரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வசனம் கிளியரா அந்த இடத்தை காமிக்குது. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த பீப்புளை பாக்குறாரு. இந்த பீப்புள் நம்ம மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்களா, இப்படி நம்மளுக்காக கூரையை பிரிச்சு இறக்கி கொண்டு வராங்களா அப்படின்னு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இந்த மனிதனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு அவனை சுகம் கொடுக்கிறார். ஆகவே என கண்மானவர்களே, நாமும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு போற பழக்கமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவ யாருன்னு தெரியாது, மீட்டிங்லாம் அட்டன் பண்ணவே மாட்டேன், என் ஃப்ரெண்ட் என்னைய வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனாங்க, போன இடத்துல தேவனாலே தொடப்பட்டேன், இன்னைக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னு அநேகர் டெஸ்டிமனி சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். இது எதனால அப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தினால கிடையாது, மாறாக அவங்க ஃப்ரெண்டோ அவங்க ரிலேட்டிவோ அவனை கூட்டி கொண்டு போனவங்களோட விசுவாசத்தினால. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட நான் இவனை கூட்டிட்டு போறேன்,
அவர் இவனை தொடுவார், இவன் வாழ்க்கை மாறும்னு. அந்த விசுவாசம் தான் இவர்களுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் கொண்டு வர்றது. அப்படியானால் நம்முடைய விசுவாசம் மற்றவருடைய வாழ்க்கையில இம்பாக்ட் பண்ணுதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்காக நம்ம எப்பவுமே மத்தவங்களோட விசுவாசத்துல வாழ்ந்து கழிச்சிட்டு போயிட முடியாது. முதலாவது இந்த மனுஷனுக்கு அந்த கட்டுல இருந்து, அந்த வியாதியில இருந்து விடுதலையை அவருடைய விசுவாசம் பெற்று தருகிறது. அதற்கு பின்பு அந்த விடுதலையில் நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்று வருவது அவனுடைய விசுவாசம். அதை நம்ம எப்பவும் நம்ம மைண்ட்ல செட் பண்ணிடணும். ஏதோ எனக்காக எங்க அம்மா பிரேயர் பண்றாங்க, எனக்காக என் மனைவி பிரேயர் பண்ணா, எனக்காக என் பிள்ளைகள் பிரேயர் பண்றாங்க, அவங்க விசுவாசத்தோட கேட்கறதுனால எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு சில இடங்களில் நம்மை விடுதலை செய்யும் அவர்களுடைய விசுவாசம். ஆனால் மறுபடியுமாக நாம் அங்க தரித்திருந்து வெற்றிகளை பெறுவது, சக்சஸா நம்ம வாழ்றது, தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்குள்ளாய் விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் வளர நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசமானது எங்களுக்கு மாத்திரம் அல்ல தகப்பனே, எங்களோடு இருக்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு நாங்கள் பின்வாங்குகிறவர்களாய் அல்லாமல் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிலே வேரூன்றி ஆழமாய் வளர ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.